கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்த தலைப்பு சீசத்துவம். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் யோவான் 1:39 முன்பாகம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவானுடைய 2 சீசர்கள் இயேசுவின் சீசர்களான அந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்கின்றோம். தேவகுமாரன் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு மறுநாளிலே அவர் நடந்து போகிற போது யோவான் தனக்கு அருகில் இருந்த சீசர்களை பார்த்து, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். அதை கேட்டவுடனே அவருடைய 2 சீசர்கள் இயேசுவுக்கு பின்னாலே சென்று அவர் தங்கியிருக்கிற இடத்தை கண்டு அவ்விடத்திலே தங்கினார்கள். அது முதல் அவர்கள் அவருடைய சீசர்களாக மாறினார்கள். சீசன் என்பவன் யார்? சீடத்துவம் என்ற சொல்லுக்கு கிரேக்க மூல சொல்லின் பொருள் என்னவென்றால் கற்றுக்கொள்ளுகிறவன், பின்பற்றுகிறவன். ஒரு குருவினிடத்திலே கற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவன், அவன்தான் சீடன். வேதாகமத்திலே சீடத்துவத்தை குறித்த 7 முக்கிய குணாதிசயங்களை நாம் பார்ப்போம். முதலாவது, சீடன் என்பவன் ஒரு தேர்ச்சி பெற்று அவன் குருவை போல் மாறுகிறவன். தேவகுமாரன் அவருக்கு கீழான சீசர்களை பார்த்து சொல்லுகின்றார், சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அவர் தேவனும் தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றுகிற எல்லாரும் அவருக்கு கீழானவர்கள் தான். அவருடைய உச்சகட்ட தேர்ச்சி என்பது என்ன? அவர்கள் குருவை போல, இயேசுவை போல மாறுவோம். அதைத்தான் யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகின்றார், பிள்ளைகளே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவரை நாம் முகமுகமாய் தரிசிப்பதனாலே அவரை போல் இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் தேவகுமாரன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறாரே, அவரிடத்திலே நாம் போய் சேரும் வரை அவரை போலவே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து உச்சகட்ட பரிசுத்தம் அவரை சந்தித்து அவரோடு நாம் பரலோகத்திலே வாசம் பண்ணுவது. நிறைய நர்ஸுகள் அதிக வருஷங்கள் சர்வீஸ் ஆகும்போது ஒரு டாக்டர் என்னவெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் என்பதை அறிந்து விடுகிறார்கள். ஒரு கம்பவுண்டர் அவர் மெடிசன் படித்திருப்பதனாலே அவரும் டாக்டர் என்னவெல்லாம் செய்வார் என்பதை அறிந்திருப்பார். ஆனால் நர்ஸ் டாக்டர் ஆக முடியாது, கம்பவுண்டரும் டாக்டர் ஆக முடியாது. அதற்கு அந்த அடிப்படையான அந்த 5 வருட கல்வியை அவர்கள் கற்க வேண்டும். மனுஷன் தேவனாகி விடவே முடியாது. தேறினவன் குருவை போல் தான் இருக்க முடியுமே தவிர மனுஷன் தேவனாக முடியாது. மனிதனாலே சுய அதிகாரம் உடையவனாக எதையும் படைக்க முடியாது. எனவே சீசத்துவத்தின் நோக்கமெல்லாம் குருவை போல் ஆக வேண்டும் என்பதுதான். 2வது, சீசர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் அவரோடு இருக்க விரும்புகிறவர்கள். தேவகுமாரன் அவர்களை தெரிந்து கொள்ளும் போதே அவர்கள் தம்மோடு இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். கொஞ்ச நாள் அவரோடு இருப்பாங்க, கொஞ்ச நாள் சொந்த வேலைக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லை, எப்பொழுதும் அவரோடு இருக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழும் எல்லா நாட்களும் தேவகுமாரனை விட்டுவிடாமல் அவரோடு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்மை சீசர்களாக தெரிந்து கொள்ளுகிறார். சீசர்கள் எப்பொழுதும் தேவகுமாரனோடையே இருந்தார்கள். தேவகுமாரனோடு இருக்கிறோமா? லூக்கா 22:28 மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னுடைய இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நான் தேவகுமாரன் கொடுத்த பணிகளை செய்து கொண்டு அவரோடே இருக்க வேண்டும். அவர் சந்தித்த அத்தனை இடர்பாடுகளையும் சீசர்களும் சந்தித்தார்கள். அதைத்தான் சொல்லுகின்றார், எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளிலும் என்னோடு நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. எனவே உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன் என்று சீசர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். அவரை விட்டு பின்வாங்காமல் அவரோடு இருக்க போகிற அப்படின்னாலே அவர் அவர்களுக்கு வரங்களையும் வல்லமையும் அளிக்கின்றார். லூக்கா 9:1-6 அவர் தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். ஊழியம் செய்கிற இடங்கள்ல கர்த்தர் தம்முடைய வசனத்தை
நிலைநாட்டும்படியாக அற்புதங்களை நடக்க விட்டார். அவர்கள் எங்கு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கிரியை நடப்பித்து அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்படியானால் அவருடைய பணியை யார் செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வல்லமை அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, சீசன் என்பவன் தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் செல்பவன், அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாயிருப்பவன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆம், பாடுபட ஆயத்தமாய் அவருக்கு பின் செல்பவன் தான் சீசன். இயேசுவுக்கு பின்னாலே போனால் அது கிடைக்கும், இது கிடைக்கும், அந்த பாஸ்டர் அப்படி சம்பாதிச்சிட்டாரு, இந்த பாஸ்டர் இப்படி சம்பாதிச்சிட்டாரு, நானும் முடிஞ்சவரை சம்பாதிக்கலாம் என்று வருகிறவன் அல்ல. கிறிஸ்துவ நிமித்தம் பாடு அனுபவிக்க ஆயத்தமாக பின் செல்கிறவன் தான் அவருடைய சீசன். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்றால் உலகத்திற்குரியவர்களிலே ஒட்டி கொள்ளாமல் நான் தேவனுக்கு பின் செல்கிறேன், எதை எப்பொழுது விட வேண்டுமானாலும் அவருக்காக விடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று போகிறவன். ஒருவர் ஊழியக்காரராக மாறின உடனே அவரிடத்தில் கேட்டேன், ஐயா மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டேன். நான் ஊழியம் என்று வந்த உடனேயே முதல்ல விட்டது என் மனைவியை தான். இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இப்ப தார்மாரா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லா சுகங்களையும் விட்டு விட்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்று சொல்லுவது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தூக்கி கைவிட்டு விட்டு போவதை சொல்லவில்லை. திருமணமாகி குழந்தைகளோடு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. யோவான் 15:20 ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் துன்பப்படுத்தினது என்றால் அவருக்கு பின் செல்லுகிறவர்களாகிய அவருடைய சீசர்களையும் துன்பப்படுத்துவார்கள். அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்லுகிறவர்கள். 4வது, அவருடைய உபதேசத்திலே கற்று தேறி அவைகளில் நிலைத்திருப்பவர்கள், அவர்கள் தான் சீசர்கள். யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராகியிருப்பீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களிலே கற்று தேறி அவர் என்ன விரும்புகிறார் என்று அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் அவருடைய சீசராகியிருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். 6வது, சீசர்கள் என்பவர்கள் அவர்களுக்குள்ளே யார் பெரியவன் என்று போட்டியிடுகிறவர்கள் அல்ல, அவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறவர்கள். யோவான் 13:34-35 நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இன்னைக்கு நிறைய சமயங்கள்ல திருச்சபையில் நடக்கிற சண்டைகளை, கோர்ட்டுக்கு போன சண்டைகளை குறித்து பத்திரிகையில விலாவாரியாக எழுதுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவத்திலே சண்டை சித்திரம்லாம் கிடையாது, அங்க ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் நேசிக்கிறவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிற ஒரு கூட்டம், இவர்களெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே சண்டை என்று வந்தவுடனே அதை எல்லாம் பெரிதாக்கி போடுறதுக்கு காரணமே இவங்க அப்படி இல்லை, இவங்க நம்ம போலதான். கோயில் கூட என்றால் அங்க 2 டீம் 3 டீம் சண்டை போடும். அதே மாதிரி இங்க அசனப்படி என்றால் 3 டீம் அல்ல 4 டீம் சண்டை போடும். பதவி என்றால் 5-6 டீம் சண்டை போடும். அதுதான் கிறிஸ்தவமே தவிர அவர்களும் பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல என்று காட்ட இந்த உலகம் விரும்புகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சீசர்களாக இருந்தால் ஒருவர்கள் அன்பாயிருப்பீர்கள். நீங்கள் ஒருவர்கள் அன்பாயிருப்பதை கண்டு நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இப்ப நடக்கிறவர்களை கொண்டு நாம் கர்த்தருடைய சீசர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளுகிறதா? அப்படினால் சாட்சியிடும் ஒரு கூட்டமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய சீசர்கள். உலகம் எங்கும் அவருக்கு சாட்சியாய் வாழும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தான் சீசர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். யோவான் 15:27 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவிலே பெற்றுக்கொண்டதையும் கற்றுக்கொண்டதையும் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் சொல்லுகிறவர்கள், அவர்கள் தான் சீசர்கள். நீங்கள் எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதை சாட்சியிடுங்கள்.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ரட்சிப்பை சாட்சியாய் சொல்லுங்கள். ரட்சிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் எதை குறித்தும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இந்த உலகம் சொல்லுகிறவர்களை உன்னிப்பாய் கவனிக்கும். அவர்கள் சொன்னபடி இருக்கிறார்களா என்று தேடும். அப்படினால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால் தான் ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்ற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சீசர்களாக தெரிந்து கொண்டார். தம்மோடு இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். தம்மை குறித்து சாட்சியிடும்படிக்கு தெரிந்து கொண்டார். தம்மை பின்பற்றி வர தெரிந்து கொண்டார். தம்மை போலவே பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தத்தோடு பின்வரும்படிக்கு தெரிந்து கொண்டார். இவர்கள்தான் சீசர்களின் கூட்டம். நாம் அவருடைய சீசர்களாய் இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். சீசரின் பாக்கியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். அங்கே நீங்கள் ஜனங்களை நியாயந்திருக்கிறவர்களாக சிங்காசனங்களிலே வீற்றிருப்பீர்கள். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயந்திருப்பார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தோம் என்றால் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இந்த உலகத்தை நியாயந்திருக்கும் பொறுப்புகளிலே அமரப்போகிறோம். இதுதான் சீசனுடைய பாக்கியம். பூமியிலே வாழும்போது மத்தேயு 10:42 ஆண்டவர் சொல்லுகிறார், சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 10:40 உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். சீசன் தேவகுமாரனின் பிம்பம். அவரை போல் இருப்பான், அவருடைய வழிமுறைகளில் நடப்பான், அவரை போலவே துன்பங்களை சகிப்பான். அப்படிப்பட்ட சீசனுக்கு உதவி செய்கிறவன் அவனோடு பங்குள்ளவனாய் இருக்கிறான். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எங்களை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறவர்களை முன்மாதிரிகளாக நோக்குங்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் முன்மாதிரியாக நோக்கத்தக்க அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அவர்கள் பாடுபட்டது நிமித்தம் இந்த தேசத்துக்கு சுவிசேஷம் வந்திருக்கிறது. அப்போஸ்தலர்களை அவர்கள் பின் சென்றார்கள். தேசங்களை கடந்து இந்த தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார்கள். அது நிமித்தம் நாம் கிருபைக்குரியவர்களாக இப்பொழுது பிறந்திருக்கிறோம். நம்மிடத்திலே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கின்றார்? அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா? கிறிஸ்துவை குறித்து யாருக்காவது சொல்லி இருக்கிறோமா? நாம் பெற்றுக்கொண்டவர்களை பகிர்ந்தெடுத்திருக்கிறோமா? இந்த உலகத்திலே தன்னை தாழ்த்தி தேவகுமாரனை பின்பற்றுகிறவன் பரலோகராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் சீஷத்துவத்தை நாம் அடைந்திருக்கும்படிக்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.